காலையில் நாகப்பட்டினத்தில் கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இல்லை இருந்தது. அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி விஜய் திருவாரூர் வந்து சேர்றதுக்குள்ளே சும்மா கூட்டம் மாதிரி முக்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான கூட்டம், கட்டுக்கடங்காதது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கண்டென்ட் கொடுக்குற இடத்துல விஜய் வந்துட்டார். இதை தாண்டி வந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்குமான பிரச்சனைகள் என்னன்னு விஜய் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ இது எல்லா கட்சி தலைவர் தானே பேசிகிட்டு இருக்காங்க, பத்திரிகைகள் எழுதிட்டு தானே இருக்குது. அப்படின்பொழுது புதுசாக ஒன்றும் பேசலனாலும் விஜய் பேசும்போது அது மீடியாக்களில் ஒரு பேசும் பொருளாக மாறுகிறது. நேஷனல் மீடியா லெவலில் அது பேசப்படுகிறது. அதுதான் இப்போ நம்ம ஊருக்கு நம்ம மாவட்டத்துக்கு வந்து நம்ம பிரச்சனை என்ன பேச போறார் விஜய், இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரி, விஜய் பேசிட்டு அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? எலெக்ஷனுக்காக தான் விஜய் பேசுறாரு. இவரும் வழக்கமான ஒரு அரசியல்வாதியாக தான் மாறுவார். ஒருவேளை ஜெயித்தால், வெற்றி பெற்றால் சிஎம் ஆனால் இவரும் வழக்கமான அரசியல்வாதியாக தான் மாறுவார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்துக்கு ஏற்கனவே ஒரு பதில் சொல்லியிருந்தாப்புல. திருச்சிலேயே அரியலூர்லேயே வந்து, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரலைங்க, நான் பார்க்காத பணம் கிடையாது, நான் அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. திருவாரூர் கூட்டம் கிட்டத்தட்ட அந்த திருவாரூர் நகரத்துக்குள் நுழைந்து வருவதற்குள் அப்படி ஒரு பயங்கரமான கூட்டம். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, திருவாரூர், அது விஜயே சொன்னார், திருவாரூர்னா ஆழித்தேர், திருவாரூர்னா கலைஞர். கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவருடைய மண், அவர் பிறந்த மண், அவர் வளர்ந்த மண். அங்கிருந்து ஆரம்பித்தது இலக்கியம், அங்கிருந்து ஆரம்பித்தது அரசியல், அங்கிருந்து தான் தொடங்கினார். அது இந்த மூணும் அங்கே. அப்போ விஜய் இந்த மண்ணில் என்ன பேச போகிறார்? விஜய்க்கு இங்கே எப்படியாப்பட்ட வரவேற்பு இருக்கும்? இங்கே திமுக எதிர்ப்பு அரசியல் எடுபடுமா? விஜய் பேசிட்டா அது முடியுமா? எல்லாம் விஜயை பார்க்க வந்த கூட்டம்பா. அதுக்கு தான் விஜய் கேட்டார். எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வர கூட்டம்லாம் ஓட்டு போடுமா, ஓட்டு போடுமா, ஓட்டு போடுமான்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டமும் கத்த ஆரம்பிச்சாங்க, ஓட்டு போடுவோம் அப்படின்னு. இந்த தொடர்ச்சி அந்த விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது. எல்லா திரைக்கலைஞர்கள் மேலேயும் உண்டு. வந்து பொதுவாகவே எல்லா சினிமா நட்சத்திரங்கள் மீதும் உண்டு. சினிமா நட்சத்திரங்களுடைய கவர்ச்சியினால் தான்ப்பா சாமி இவங்க வராங்க, இதெல்லாம் ஓட்டா மாறாதுங்க. வடிவேலுக்கு வராத கூட்டமாங்க, விஜயகாந்துக்கு வராத கூட்டமாங்க. தவக்கலை வந்தால் கூட, அப்பெல்லாம் தவக்கலைன்னு ஒரு நடிகர் இருந்தார், அவரை வேனில் உட்கார வச்சு அவர் வந்தால் கூட கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பக்கத்து மாநிலமான ஆந்திராவை அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சிரஞ்சீவி சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சாரு, பிரஜாராஜ்யம் கட்சியை வந்து உருவாக்கினாரு. அவர் காங்கிரஸ் கூட டைஅப் வச்சார். வந்து அங்கே தான் பிரச்சனை பண்ணார். அதாவது தெலுங்கானா ஆந்திரான்னு 2 மாநிலமாக பிரிய சமயத்தில் இந்த கடலோர பகுதியில், அதாவது ஆந்திராவினுடைய கடலோர பகுதியில் உள்ளவங்கெல்லாம் வந்து சிரஞ்சீவிக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த 2 மாநிலத்தை பிரிக்காதீங்க, அதுக்கு குரல் கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து தீர்க்கமாக வந்து ஒரு இது சொன்னாங்க. அது சிரஞ்சீவியால் முடியலன்னு அவங்க வெக்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் உங்கள் நடிகராக தாங்க பார்க்குறேன்னு. இதே பிரச்சனை தான் விஜய்க்கு நடக்கும். விஜயெல்லாம் சும்மாங்க, அவருக்கு பேச தெரியாதுங்க. அவர் யாரையோ எழுதுறதுக்கு ஸ்கிரிப்டை வந்து பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு என்னங்க தெரியணும்னு திருச்சிலேருந்து ஆரம்பித்து, அரியலூரில் ஆரம்பித்து, இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் பார்த்தாச்சு. திருவாரூரில் என்ன பேச போகிறார்? இதை தான் கூட்டம் மொத்தம் எனக்கு ஓட்டு போடுவீங்க இல்லைன்னு ஓட்டு போடுவோன்ட்டாங்க. வந்து இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சர் முதல்வர் வீட்டுக்கு தான் வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கார். உங்களுக்கெல்லாம் எதுவும் சேவை பண்ணலை. எனக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாரையுமே பேர் சொல்லியே விஜய் வந்து இது பண்ணல. சிஎம் சார் அப்படின்னு சொல்கிறார். வந்து நீங்கள் திருவாரூரில் வந்து ஓடாத தேரை நாங்கள் தான் ஓட வச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு உங்கள் அப்பா அப்படின்ட்டு வந்து பேரை சொல்ல மாட்டேன்றாரு, கலைஞரை தான் சொல்கிறாரு. ஓடாத தேரை ஓட வச்சவங்க நாங்கள் தான் அப்படின்றீங்க. தமிழ்நாடுன்னு நல்லா ஓடிக்கிட்டு இருக்க தேருக்கு 4 பக்கமும் கட்டையை கொடுத்து நிறுத்திட்டீங்களே நீங்கள் சிஎம் சார் அப்படின்னு. மறுபடியும் வந்து யாரையுமே பேரை சொல்லலை. இது இந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தான், தொழில்துறை அமைச்சர், அவர் தான் சொல்கிறார். வந்து அவர் இந்த தொகுதிக்கு செய்யறதை விட, இந்த மாவட்டத்துக்கு செய்யறதை விட சிஎம் வீட்டில் தான் சாமி இருக்கார். திருவாரூர் தேர் ஓடக்கூடிய இந்த சாலையில் நான் வந்து இந்த திருவாரூரில் சாலை வசதி என்ன இருக்குது? ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அங்கே உள்ள கருவிகள்லாம் வந்து இயங்குதா? எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் மீறி டெல்டா அப்படின்னாலே விவசாயிங்க தாங்க. நீங்கள் டெல்டா அப்படின்னாலே காவிரி, விவசாயம், கொள்ளிடம். கண்டிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன பேச போகிறாரு அப்படின்பொழுது, எங்க மூட்டைக்கு 40 ரூபா நீங்கள் கமிஷன் வாங்குறீங்க. ஒரு விவசாயிகிட்ட இருந்து மூட்டைக்கு 40 ரூபா நெல் மூட்டைக்கு கமிஷன் வாங்குறீங்க. 4.5 வருஷமாக 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு விஜய் சொல்லியிருக்காப்ல. இதை நான் சொல்லலை, எங்கிட்ட விவசாயிகள் சொன்னது. விவசாயிங்க பொய் பேச மாட்டாங்க, அவங்க வந்து உண்மையை தான் பேசுவாங்க அப்படின்னு. மிக முக்கியமான விஷயம் வந்து விவசாயிகள் பிரச்சனை தான்.
நீங்கள் நாகப்பட்டினத்தில் கூட பேசினார் வந்து, நெல்லுலாம் மூட்டையெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சு போகுது, அதுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுங்கயா. பூரா வந்து தார்பாய் போட்டால் கூட நெல்லெல்லாம் நனைஞ்ச போது முளைச்சி போகுது. ஏன் நீங்கள் திரும்ப இங்கேயும் அதே விவசாய பிரச்சனை தான் எடுத்து பேசியிருக்காரு. இதெல்லாம் மீறி உங்கள் அப்பா பேரில் வந்து பேனா வைக்கிறீங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் பேர் வைக்கிறீங்க, ஆனால் இங்கே இருக்கிற ரோடுக்கு ஏதாவது சரி பண்ணி கொடுக்குறீங்களா சிஎம் சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. தொடர்ச்சியாக விஜய் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரா, இந்த முறை பாஜகவை தொடமாட்டாரா அப்படின்னா, இங்கே அவர் திரும்ப சொல்றது என்னன்னா, திருவாரூர் உங்களுடைய இன்னொரு கோட்டை, அந்த கோட்டையில் நான் வந்து பேசுகிறேன், இவ்வளோ கூட்டத்தை காமிச்சிருக்கேன்னு. உண்மையிலேயே ஒரு பிரமிப்பான கூட்டம் இது. திரும்ப சொல்கிறது தான், நடிகரை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும், மேக்கப் போட்டவங்களுக்கு வந்து பேசுகிறத வந்து அந்த நேரத்தில் கேட்பாங்க, மறந்து போயிடுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் வந்து, எங்கள் எலெக்ஷன் ஒன்று 7 மாதம் இருக்குது, போகிற இடம்லாம் இப்போயே ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிடுறாரு, அந்த எலெக்ஷன் டைமில் இவர் பேசுனதெல்லாம் மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பாருங்கள், தாவேக்காவிற்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. சரி, நீங்கள் திமுக மட்டும்தானா, மற்ற கட்சிகள்லாம் இல்லையான்னா, எல்லா கட்சிகளும் மாற்றி 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் வரோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதைத்தான் இந்த மக்களும் வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி விஜய் பேசுறது ரொம்ப ரத்தன சுருக்கமாக பேசுகிறாருங்க, இதுக்கு மேலே பேச மாட்டேன்றாரு அப்படின்னு பொழுது, இங்கேயும் திருவாரூர்லேயும் ஒரு ஸ்பீச்சை வந்து கரெக்டாக என்னென்ன பேசணுமோ அது பேசி முடிச்சிட்டார். குறிப்பாக அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை என்னென்னா, இந்த மூட்டைக்கு 40 ரூபா அப்படின்னு வாங்குறீங்க இல்லைங்களா, அது என்னங்க, அரசே 10 ரூபா கொடுக்குது கமிஷனு, நீங்கள் 40 ரூபான்னு வாங்குறது எந்த விஷயம்? 40க்கு 40 அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஆனால் விவசாயிங்க வயிற்றில் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏகபோக வரவேற்பு. அது எல்லாம் தாண்டி இன்னும் என்னென்னா, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல பிரச்சனைகளை பேசியிருக்கலாமே விஜய், ஏன் இன்னும் போல்டாக பேச மாட்டேன்றாரு? திரும்பவும் அவர் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் அப்படின்னு தான் சொல்கிறாரு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் எங்கே மக்களுடன் அவர் எங்கே இருக்கார்? அவர் குடும்பத்தோடு தான் இருக்கார். இப்படியா தொடர்ச்சியாக திமுக மீது தமிழ்நாட்டை ஆளும் கட்சியின் மீதான விமர்சனம் விஜய் பண்ணுவது சரியா அப்படின் பொழுது, நீங்கள் எலெக்ஷன் நெருங்கும் பொழுது யாரை எதிர்த்து ஆவறீங்க? நீங்கள் வந்து 4.5 வருஷம் ஆட்சி அப்படின் போது 4.5 வருட ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் எல்லா கட்சியும் தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதிமுக பேசுது, நாம் தமிழர் பேசுகிறார், சீமான் பேசுகிறாரு, பாமக பேசுது, எல்லாம் பேசுகிறாங்க. எல்லா கட்சியும் பேசும்பொழுது எல்லாம் விரிவாக பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் பேசுகிற இந்த ரத்தன சுருக்கமான சில விஷயங்கள், பேரை சொல்ல மாட்டேன்றாரு, தலைவர் பேரை சொல்ல மாட்டேன்றாரு, முதல்வர் பேரை சொல்ல மாட்டேன்றாரு, அமைச்சர்களுடைய பேரை சொல்ல மாட்டேன்றாரு. ஆனால் அந்த பேச்சு வந்து எடுபடுது, அந்த பேச்சு பேரும்பொருளாக மாறுது. அப்படின்னா திரும்பவும் சொல்கிறது தான், ஒரு உச்சத்தில் உள்ள ஒரு நடிகர், 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், அந்த 250 கோடியை அப்படி அசால்ட்டாக வெளியே தள்ளிட்டு திரும்ப வந்து நான் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன், அரசியலுக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு வந்து சினிமா 2வது பட்சம்தான், சம்பளம் அதுக்கு அடுத்த பட்சம்தான், முழு நேர அரசியல்வாதியை நான் களத்தில் இறங்கிட்டேன், 2026 நீங்களா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு முழு வீச்சில் விஜய் இறங்கிட்டார். எல்லா விமர்சனத்துக்கும் ஒரு பதிலடியாக தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் விஜய் மீது வைத்திருந்த விமர்சனத்திற்கெல்லாம் பதிலடியாக, ஏன்னா திரும்ப சீமான் ஏன் பேசிகிட்டு இருக்கார் அப்படின் பொழுது, தன்னை ஏதாவது பேசுவார், அவராது வந்து விஜயை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலை அப்படின்றாங்க. தன்னை ஏதாவது பேசுவார், தன்னை சீண்டுவார் அப்படின்னு பார்த்தா, எங்கே போனாலும் சரி பேரை சொல்கிறதே கிடையாது. வந்து நோக்கம் முழுக்க இங்கே தான். அப்பப்போ என்ன வந்து மத்தியில் உள்ள பாஜகவை வந்து எதிர்க்கலாம். இதெல்லாம் மீறி திரும்பவும் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய்க்கு வந்திருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்கிறதுனா, அவங்க ஒரு நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க, கர்ப்பிணிகள் வர வேணாம், வயதானவர்கள் வர வேணாம், மாற்றுத்திறனாளிகள் வர வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகும் அவ்வளோ பெண்கள், அவ்வளோ கூட்டம் ஒரு கிரேனில் கொண்டு வந்து அப்படியே ராட்சச மாலையை கொண்டு வராங்க. அது ஏறி ஏற்றுக்கிறாப்புல. இதெல்லாம் விஜய்கிட்ட நிறைய மாற்றங்கள். ஒரு நடிகர் விஜயாக இருந்தபோது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சைட் டைப்பாக அப்படியே போயிட்டு இருப்பார், எதையுமே இது பண்ணாமல். ஒரு சால்வோ போட்டால் கூட வேணாங்க அப்படின்னு ஒரு நபர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட வேண்டியது தான். இவ்வளோ கூட்டம் வந்து தனக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, சாதாரண மனிதனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். அதை தான் சொல்கிறாரு வந்து, எல்லாரும் என்னை கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் என்னை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாமி உன்னை பார்க்குறதுக்கு வந்து விஜய் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அவரை சும்மா பார்த்துட்டு போவோம், விசில் அடிச்சுட்டு போவோம், அவர் அங்கேருந்து மொபைல் ஃபோனில் எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம், அதெல்லாம் ஓட்டோ மாறாதுங்க. அங்கே போய் ஓட்டு மிஷினாண்ட போய் அவன் போட வேண்டிய இது போட்டுருவான். அதை தான் இங்கே தெளிவாக கேட்டாச்சு. இனி ஒவ்வொரு இடங்களையும் கேட்க ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். அடுத்த பயணம் சேலம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, திருப்பூரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஒவ்வொரு மண்டலமாக ஒவ்வொரு பிரச்சனையாக சில அரசியல் பத்திரிகையாளர்கள் சில அரசியல் விமர்சகர்களை நான் பர்சனலாக கேட்கும் பொழுது என்னன்னா, விஜய் இன்னும் போல்டாக இன்னும் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணுங்க அப்படின்றாங்க. வந்து அரை மணி நேரம் பேசணும் அப்படின்னு சில பேர் வந்து கரெக்டுங்க, கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட் வரைக்கும் பேசிட்டு போயிடறாரு. இன்றைக்கி அதுதானே, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் அதெல்லாம் கேட்கறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்காங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சீக்கிரமாக ஒரு ரீல்ஸ் வந்து சீக்கிரமாக முடியணும், ரொம்ப நேரம் அந்த ரீல்ஸ்லாம் எழுக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த 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 தலைமுறை மாறிட்டாங்க. விஜய் பேசுறது கரெக்ட் தான். இதெல்லாம் மீறி திருவாரூரில் இறங்கி அவங்க கோட்டையிலே இறங்கி அவர்களை விமர்சனம் பண்ணி விட்டு பேசி வருகிறது. இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னா, டிவிக்கே இன்னும் களத்தில் இறங்கி இந்த மக்கள் மத்தியில் போய் அவர்களுக்கான பிரச்சனை என்னத்தை மிக சரியாக அணுகினால் 2026 ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய முடியும். இதெல்லாம் மீறி சின்னம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து அரசியல், அதாவது வந்து தேர்தல் அறிக்கை, அது கூட சொல்லிட்டு இருந்தார். தேர்தல் அறிக்கை நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பொய்யான தேர்தல் அறிக்கையை கொடுக்க மாட்டோம். எங்கள் தேர்தல் அறிக்கை அவ்வளோ உண்மையாக இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தான் நம்ம சொல்கிறாங்க. வந்து பல சீமானெலாம் சொல்கிறாரு, ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் நான் கவர்மெண்ட் வேலையாக மாற்றுவேன்றார். வந்து மரத்துக்கூடலாம் போய் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து, நான் ஒரு விவசாயி, நான் இங்கே அண்டை வெட்டுவேன், நான் களை பறிப்பேன், நான் நாற்று நடுவேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரும் பேசிக்கிட்டுங்க, யார் பேச்சை தான் நம்புறது, என்னன்னே புரியலையே அப்படின்னு பொழுது, சரி ஒரு மாற்றம் வரட்டும், அந்த மாற்றம் இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மக்கள் மனநிலை மாறி இருக்கா அப்படின்றது 2026 தேர்தலில் மட்டும்தான் தெரியும். விஜயம் அதுதான் சொல்லியாச்சு. வந்து சனிக்கிழமை ஆனால் வருவார்ப்பா, இவர் சனிக்கிழமை ராமசாமி அப்படின்னு அதுக்கும் ஒரு பதில் சொல்லியாச்சு. வந்து சனிக்கிழமை நான் ஏன் வரேன்னு நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க, நான் சனிக்கிழமை வரும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மழைக்காலம் தொடங்கிடுச்சு. இனி மழைக்காலம் தொடங்கிடுச்சு. நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதத்துல கட்டுக்கடங்காத வடகிழக்கு பருவமழை இருக்கும். இதை எப்படி விஜய் சமாளிக்க போகிறார்? இதை தள்ளி வைப்பாரா? இந்த கூட்டம் மழையில் நிற்பாங்களா? ஒருவேளை கூட்டத்தில் நின்று அவ்வளோ பெரிய மழையில் நின்று பேசி அந்த கூட்டம் கலையாமல் இருந்தால் விஜய்க்கு அது ஓட்டாக மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.